ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான ஃபோட்டோஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், ஃபோட்டோஷாப்லேயே இந்த மாதிரி பேக் பண்ணி தான் கொடுத்துருந்தாங்க. 2 ஃப்ரேம் இருக்கும்போதே நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க, கண்டிப்பாக அது யாரோடைய ஃபோட்டோஸ் தான் இருக்கும் அப்படின்ட்டு. கரெக்டு தான், நம்ம வீட்டு செல்ல குட்டிகளுடைய சூப்பரான ஃபோட்டோஸ் தான். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு யாருது வருதுன்னு பார்க்கலாம். வாவ், சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், யாதின் சங்கர். ஆக்சுவலாக நம்ம வீட்டு செல்லக்குட்டீஸ் அப்படியே ஒரிஜினலாக கிருஷ்ணா மாதிரியே இருக்காங்க பாருங்கள். இதில் இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் தீம்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாருமே கிருஷ்ணாவும் ராதையும் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா மேட் ஃபினிஷிங் அப்படின்னு சொன்னாங்க. நார்மலாக நம்ம கிளாஸில் போடுறோம் அப்படின்னா, அதாவது கண்ணாடியில் ஃப்ரேம் போடுறோம் அப்படின்னா, கண்டிப்பாக குழந்தைங்க இருக்கிற இடத்துல அல்லது நம்மளே கூட வீடு க்ளீன் பண்ணுறப்போ கை தவறி கீழே விழுந்ததுன்னா கண்டிப்பாக உடஞ்சிரும் கிளாஸு. ஸோ அதுக்கு பதிலாக இந்த ஃபார்மேட்டில் போட்டுட்டோம் அப்படின்னா எப்பொழுதுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நாம் பார்த்திங்கன்னா இவங்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாமே நம்ம இந்த மேட் ஃபினிஷிங்கில் தான் போட்டிருக்கோம். பாருங்கள், பேக்கில் ஸ்டாண்டு இருக்குது நிற்க வச்சுக்கிற மாதிரி. அதோட இங்கே பாருங்கள், ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆணி அடித்து கூட செவுத்தில் மாட்டிக்கலாம். வாங்க வச்சு பார்க்கலாம் கீழே கூட. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஃபோட்டோ வியூ பாருங்கள், பார்க்குறப்போ இவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ பார்க்கலாம். இது யாரோடதுன்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வாவ், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரணுடைய ஸ்டில்லு பாருங்கள். சரண் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்மைல் பண்ணியிருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஆக்சுவலாக குழந்தைங்கள நிற்க வச்சு ஃபோட்டோ எடுக்கிறதே ரொம்ப பெரிய விஷயந்தான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், 2 ஃபோட்டோவுமே எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா பேக்கில் ஒரு ஸ்டாண்டு அப்படியே ஹோல் கொடுத்துருக்காங்க, நம்ம செவத்தில் ஆணி அடித்து கூட மாட்டிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், 2 பேருடைய ஃபோட்டோவும் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. எனக்கு பார்த்தீங்கன்னா 2 பேருடைய ஃபோட்டோவுமே இவங்களுடைய லுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் குட்டீஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் கண்ணன் ராதை வேஷம் போட்டு கண்டிப்பாக ஃபோட்டோஷூட் எடுத்து வைங்க. இந்தமாரி ஃப்ரேம் போட்டு வைங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்லேயுமே குட்டீஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்ணன் ராதை கிருஷ்ணா வேஷம் போட்டு கண்டிப்பாக அவங்கள ஃபோட்டோஷூட் எடுத்து வைங்க. இந்தமாரி முக்கியமாக ஃப்ரேம் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ், அது ரொம்ப முக்கியம். முக்கியமான தருணங்களில் கண்டிப்பாக ஃபோட்டோஷூட்ஸை எடுத்து நீங்கள் ஃப்ரேம் பண்ணி வைங்க. அது ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சூப்பரான கோல்டன் டைமண்ட் மெமரியாக இருக்கும். அது இப்போ நமக்கு தெரியாது. இப்போவுமே கூட நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோஸ் ஏதாவது உங்களுடைய சின்ன வயசில் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது எடுத்து வச்சுருப்பீங்க இல்லையா, அதை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். ஓ, அப்போது இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு சின்ன ஒரு மெமரி. ஓல்டு ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்பொழுதே நமக்கே பார்த்திங்கன்னா நம்மளை அறியாமல் சின்ன ஒரு ஸ்மைல் வரும்.
அது ஒரு சின்ன ஹாப்பி. ஃப்ரெண்ட்ஸ், ஷரண் யாதினுடைய ஃபோட்டோஸ் எப்படி இருக்குது? ஃப்ரெண்ட்ஸ், யாதினும் ஷரணும் வரட்டும். அவங்க வெளில போயிருக்காங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு சர்ப்ரைஸிங்காக அவங்களுடைய ஃபோட்டோஸ் கொடுப்போம். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்மளுடைய வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த மாதிரி யூசேஜான கண்டென்ட் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சஜஸ்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சப்ஸ்கிரைப் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் இன்னும் அதிகமாக நல்ல மோட்டிவேஷ்னல் யூசேஜான வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும், ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் வீட்டில் குட்டீஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஃபோட்டோஸ் ஃப்ரேம்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் அதிகமாக எடுத்து வைங்க. இப்போ அவங்களுக்கு வந்துட்டு தெரியாது, பட் அவங்க கொஞ்சம் பெரியவங்களானதுக்கப்புறம் இதெல்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. நம்மளும் பார்த்திங்கன்னா அப்போ இந்தமாரி ஃபோட்டோஸ் நம்ம குழந்தைங்களோட சேர்ந்து எடுத்துக்கிட்டு ஃபேமிலி ஃபோட்டோஸ், அவங்களுடைய ஃபோட்டோஸ், முக்கியமான ஃபோட்டோஸ் இது எல்லாமே பார்த்திங்கன்னா அப்போ பார்க்கும்பொழுது நமக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக கோல்டன் மெமரியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், யாதினு சரணும் வரட்டும். அவங்கக்கிட்ட இந்த சர்ப்ரைஸிங்கை காட்டலாம். ஓகேங்களா? நம்மளுடைய மைண்டை ரிலாக்ஸ், ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ், ஒரு கோல்டன் மெமரி, இதுக்காக கொஞ்சம் டைம் லைட்டாக அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறதுல கண்டிப்பாக தப்பு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்காக நீங்கள் இதெல்லாம் பண்ணணுமா அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம். இது ஒன் ஆஃப் த ஒரு மோஸ்ட் பாசிட்டிவ் வைப்ஸு. அது மட்டும் இல்லாமல் சூப்பரான ஒரு கோல்டன் மெமரியாக இருக்கும். ஆக்சுவலாக திரும்பவும் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் ஒரு 5 திரும்ப நம்ம ஒரு 5 இயர்ஸ்க்கு பிஃபோராக 5 வருஷத்துக்கு முன்னாடியோ அல்லது 10 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் நம்ம திரும்ப போக முடியாது. ஸோ அந்த பீரியட்ஸ், அந்த காலத்தை நமக்கு நினைவுபடுத்தக்கூடியது நம்மளுடைய ஃபோட்டோஸ், வீடியோஸ், இது மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ இதை வந்துட்டு பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் மறந்துடாதீங்க. ஃபோட்டோஸ், வீடியோஸ் கண்டிப்பாக சேவ் பண்ணி வைங்க. எல்லாம் கண்ண மூடுங்க, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். கிழிக்க கூடாது, அப்படியே ஓப்பன் பண்ணுங்க. கிழிக்க கூடாது. என்ன பிள்ளைங்களோ, அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க போட்டு வந்திருக்கா? ஓ, மாத்தி வந்துருச்சா? சரி, எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கா? அவங்க போட்டோஸ் காட்டுங்க. உன்னோட போட்டோஸ் காட்டுவா? சூப்பரா இருக்கே. பிடிச்சிருக்கா உங்க போட்டோஸ்? இது அதெல்லாம் இங்க பாரு, இது என்னன்னா பசுமாடு இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா வெண்ணெய், பானையில வெண்ணெய் இருக்கு. அந்த வெண்ணெய் வந்து யார் சாப்பிடுவாங்க? அப்ப நீதான் கிருஷ்ணாவா? அதேதான் உனக்கும். ஆமா, கிருஷ்ணா, 2 கிருஷ்ணா. இதா நம்ம வீட்டுல மேல மாட்டி வச்சுக்கலாம். இவன் தாத்தாட்ட இல்லாட்டி காட்டலாமா? போய் காட்டுங்க. ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைங்க பாருங்க இவ்வளோ ஹாப்பி ஆயிட்டாங்கன்னு. ஸோ நீங்களும் உங்களோட வீட்டில் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. செல்லாம் பார்த்து பொறுமையா நீ பொடி.
செல்ல கண்ணை முடிக்கோங்க. அவங்க ஃபோட்டோவை நீங்கள் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். யாதின் சங்கர் ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்க்கலாம், எது ஒன்றுன்னு பார்க்கலாம். பார்க்காம எடுக்கணும். சூப்பர், கரெக்டாக எடுத்துட்டோம். இப்போமா சரி கொடுங்க. இப்போ பார்க்காம எடுக்கணும். கண்ணை முடிக்கணும். இப்போ கண்டுபிடிங்க, மாற்றி வச்சிருக்கேன். ஓகே, சக்சஸ். ஹாப்பியா? இங்க பாருங்க, நீங்க 2 பேரும் பாருங்க. இல்ல அது ஃப்ரேம் அப்படிதான் போடுவாங்க. 4 பக்கமும் சேர்த்தி போட்டாதான் ஃப்ரேம் கரெக்டா ஃபார்ம் ஆகும். உடைச்சினா எப்படி அது இருக்கும்? போட்டோஷாப்ல எனக்கு போய் போட்டோ பிடிச்சல, அந்த போட்டோஸ். சூப்பரா இருக்கே. இப்படி பண்ணி பாரு, கை இப்படி சரி போதும், அழுக்கு பண்ணிடாதீங்க, வச்சிடலாம். கொடுங்க புஜ்ஜி. இங்கே பாருங்க, நீங்கள் எங்களை மாதிரி பெருசானதுக்கு அப்புறம் உங்களோட இந்த சின்ன வயசு ஃபோட்டோ பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். சந்தோஷப்படுவீங்களா இல்லை கவலைப்படுவீங்களா? கவலைப்படுவீங்களா? ஏன் கவலைப்படுவீங்க? சும்மாவா? சரி, இப்போ உங்களுக்கு தெரியாது, நீங்கள் பெருசானதுக்கு அப்புறம் பாருங்க. சரி செல்லம், ஃப்ரெண்ட்ஸ்க்கு பாய் சொல்லிவிடுங்கம்மா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இங்கேம்மா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சூப்பர். சரி வச்சிடலாம், கொடுங்க, மேலே மாட்டி வச்சிடலாம். பண்ணி விடுங்க.